இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள் 13/3/2026 மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:23 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி அதிகாலை 5:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அதிகாலை 12:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:12 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. பணிகளை மகிழ்ச்சியுடன் ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவில என்ற வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உறுதியாகவும் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. மனதுல இருந்து வந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள் சிறப்பாகவும் முடியும். பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேடி போன வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இது மகிழ்ச்சியை தங்க ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்களின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல முன்கோபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால் அலைச்சல்களும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். காலையில வழக்கமான பணிகளிலும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல சின்ன சின்ன பண நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று வியாபாரத்துல சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று சகோதரர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. செலவுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். ஓரளவிற்கு மாற்றங்களையும் செய்வீங்க. சுயமரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அதே சமயத்துல நேர விரயங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதானத்துடனும் செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகளினால எண்ணிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பத்திரங்கள் தொடர்பான பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பேச்சு திறமையினால சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். சில பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்ப்பதும் நல்லது. விட்டு போன வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய உறுதுணைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:12 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பணிகள்ல மும்முரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுமூகமாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று முக்கியமான நடவடிக்கைகளின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியின் தரம் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வேலைகளை உறுதியாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உறவு நிலை வலுப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல வரவு செலவு கணக்குகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. நகைச்சுவை உணர்வுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகள்ல சிரமம் இருந்தாலுமே சுலபமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். வீட்டுல மகிழ்ச்சியும் திருப்தியாகவும் உணர்வீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்திலும் தொழிலும் நல்ல வருமானமும் இருக்கும். அனுகூலமும் உண்டாகும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சில முக்கியமான உதவிகளும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க நினைத்ததை விட நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். அடுத்தவர்கள் சொல்வதை சுலபமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்பதற்காக ஓய்வெடுக்காமல் கூட வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் எச்சரிக்கையாகவும் இருங்க. மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களுடைய விஷயத்துல இருந்து சற்று தள்ளி இருப்பதை நல்லதுதாங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கு அவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. இன்று உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சுய மரியாதையுடனும் கௌரவத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் காரணமாக இன்று சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல புதிய கூட்டாளிகளை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருவாயில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பழக்க வழக்கங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வெளிப்படையான குணத்தின் மூலமாக பலருடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். லாபம் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:12 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும்.
ஆன்மீகத்திற்காக என்ற நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக ஏதாவது கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசையுடனும் இருப்பீங்க. இதன் மூலமாக சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை சிறந்த முறையில் ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவதும் நல்லது. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பமான மனநிலையும் மாறும். உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில நினைத்ததற்கு மாறாக ஏதாவது சில விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதையும் தாண்டி நல்ல பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நீங்கள் கேட்ட உதவிகளும் செய்தும் தருவாங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலைகளை திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சற்று தாமதமானாலுமே வேலைகளை நல்லபடியாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண உதவிகளும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேலை இடங்கள்ல வீட்டு கவலைகளை பற்றி நீங்க பேசவும் வேண்டாம். உறவினர்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லதுதாங்க. ஆடம்பர செலவுகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களையும் தீட்டுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களை விட செல்வாக்கும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இப்பொழுது தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணைவனை உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று எதிரிகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்குங்க. சலசலப்புகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனைவியின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். சில முக்கியமான விஷயங்களை செய்து முடிக்கவும் செய்வீங்க. இதனால ஆதாயமும் உண்டாகும். ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். எதிரிகளாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய சிந்தனை திறன்ல மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இருந்து வந்த கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில முன்னேற்றமும் இருக்கும். கூடுதலான வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்லிணக்கம் பாதிக்கப்படவும் கூடலாம். கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சிறப்பான கண்காணிப்புகளை மேற்கொள்வதும் நல்லது. செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு இன்று வழக்கமான கண்கள் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலுமே இடையூறு இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க.
இன்று வியாபாரத்துல லாபமும் இருக்கும், உத்தியோகத்துல உங்களுடைய மதிப்பு சிறப்பாகவும் இருக்கும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும், உறுதியுடனும் வேலைகளையும் செய்வீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும், செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்கள் இருந்தாலும் கைக்கும் வந்து சேரும். அரசு அதிகாரிகள் ஒருவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். சில பேரை நம்பவும் வேண்டாங்க. நம்பலாமா வேண்டாமா என்ற குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்களை கேட்பதும் நல்லதுதாங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்திடம் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும் என்று நீங்கள் மனமிட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால என்று சாதகமாகவும் உணர்வீங்க. இளைய சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்து தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். உங்கள் குழந்தைகள் இடத்துல இருந்து ஊக்கம் தரக்கூடிய சில செய்திகளை கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில சுப செய்திகளும் வந்து சேரும். சில நுணுக்கமான விஷயங்களை அறிந்தும் கொள்வீங்க. கற்பனைகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார ரீதியாக நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உத்தியோக பணிகள்ல திறமைக்கு ஏற்ப வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வளர்ச்சியாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தைரியமாகவும் காணப்படுவீங்க. சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. முதலீடுகள் மட்டும் சேமிப்பதற்கான ஆற்றலும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற உற்சாகத்தின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. என்ற சிக்கல்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தொழில வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரம் செழிப்பாகவும் நடைபெறும். உதவிகளும் தேடி வரலாம். நண்பர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. ஆரோக்கியமும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். அனுகூலமும் உண்டாகும். முன்னேற்றமாகவும் உணர்வீங்க. தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. எடுத்த பொருளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன்களை கவனமாக திரும்ப கொடுத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அலட்சியமாக யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். ஆணவமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும்.
குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். என்ற காதல் விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன சிரமங்களும் இருக்கத்தாங்க செய்யும். கடினமான உழைப்பினால செழிப்பாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கடின உழைப்பு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் ஆதரவாகவும் இருக்கும். மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அரசு சார்ந்த பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். எதிலும் என்ற சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. கலை சார்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். எதிரிகளாக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சலனங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஊரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. தாய் தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கை மற்றும் லட்சியங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்களிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். பணிகளை எல்லாமே பொறுமையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. தேவையற்ற கோபங்களையும் ஆணவமான பேச்சுக்களையும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று அதிகப்படியான வேலைகளின் காரணமாக விரைவில் சோர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. என்று உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலைகளையும் செய்வீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெறலாம். கையில பணமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில உயர்வும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட சிக்கல்களும் தீரும். உங்களுடைய பேச்சுக்கு அனைவரிடத்திலுமே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் கேட்டதை நண்பர்கள் தட்டாமல் செய்தும் தருவாங்க. வேலைகளை முடிப்பதுல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் எளிதில நம்பி இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. அதிக நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிலும் சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்ற காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. படைப்பு துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் இணக்கமான நேரத்தை செலவும் செய்வீங்க. தேவையற்ற முன்கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. கல்வி வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனதில் இருந்து வந்த எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. பிற மொழி சார்ந்த மக்களுடைய உதவிகளும் இருக்கும்.
தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல எண்ணிய வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதிர்பாராத சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடிவடையும். மற்றவர்களுடைய எண்ணங்களையும் அறிந்தும் செயல்படுவீங்க. தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படுவதும் நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியில சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கவனமாக பணியாற்றினாலே போதும். தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற மோதல் பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சந்தேகமான போக்கினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். சிலருக்கு கண்கள் சிவப்பது, கண் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல மேலதிகாரிகளுடைய அழுத்தத்துக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலைகளை உடனடியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக வேலைகள்ல சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோக பணிகளை எல்லாமே விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சில புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாக தங்க முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக மனமும் லேசாகவும் உணர்வீங்க. சில ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வாடிக்கையாளர்களினால ஒத்துழைப்புகளும் உண்டாகும். என்று அடகு வைத்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த அணுகுமுறையுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. இது வளர்ச்சிக்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். அமைதியாகவும் உணர்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம்.
பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல மாறுதல்களுக்கு ஏற்றவாறு பணிகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. குடும்ப வட்டாரத்துல நல்லிணக்கமும் காணப்படும். குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலையில சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில் துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் குறையும். சிலருக்கு சாப்பிடக்கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எந்த இடத்துல பொருட்களை வைத்தோம் என்ற தேடுதல்களும் ஏற்படலாம். தடுமாற்றங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. கடன் வாங்கும் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பண விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். இன்று எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வேலையாட்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில மாற்றங்கள் செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. கலை பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொடர் முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இதன் மூலமாக சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற நேர்மறை எண்ணங்களின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. தொழில போட்டிகள் இருந்தாலுமே அதனை தானாக விலகி சென்றும் விடும். இன்று வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். மறைமுக எதிரிகளும் நண்பர்கள் ஆவாங்க. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். கடன் சுமையும் குறையும். லாபத்தையும் பார்த்துவிடலாம். பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகள் வந்தாலுமே தானாகவே அது சென்றுவிடும். உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டவர்கள் இப்பொழுது உங்களிடம் திரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்ட முடியாமல் கேட்கவும் செய்வீங்க. வேலையின் காரணமாக வீட்டிற்கு வருவதற்கு சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். பணத்தை பத்திரமாக கொண்டு செல்வதும் நல்லது.
குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உதவிகளும் கிடைக்கப் பெறுவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தன தானிய விருத்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். குடும்ப பெரியவர்களுடன் கலந்து ஆலோசிப்பதும் நல்லது. மனதிற்கு புதிய நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். சேமிப்பது தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயன் தரக்கூடிய வகையில சரியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பணிகளை எல்லாமே ஆர்வத்துடனும் உறுதியுடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சுய முயற்சியின் காரணமாக நன்மைகளும் உண்டாகும். இன்று உங்கள் துணையுடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். சமூக வட்டாரத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதிகள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயமாக இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். இன்று யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுக்கு சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு புத்திர பாங்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக பிள்ளை செல்வத்துக்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சந்தோஷமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இதனால எந்த ஒரு வேலையிலுமே இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் துறையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலுமே சற்று ஒதுங்கி இருப்பதே நல்லது. அதிகப்படியான தலையீடுகளும் வேண்டாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று உடன் பிறந்தவர்கள் பாசமலையும் பொழிவாங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஒருவருடைய தேவைகளை மற்றவர்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். தன தானிய விருத்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நம்பிக்கையும் உருவாகும். சேமிப்பது தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மறதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகளும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாமதங்களும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உற்சாகமாகவும் வேலைகளையும் செய்வீங்க. சில தேவையற்ற எண்ணங்களை சரி செய்து கொள்வதும் நல்லது, தவிர்ப்பதும் நல்லது. நேர்மையாகவும் செயல்படுவதும் நல்லது. பணியில கூடுதல் கவனத்துடனும் இருங்க. பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கவனமின்மையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். வேலை இடங்கள்ல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். வேலை பளு அதிகரித்தாலும் சுமூகமாகவும் முடிப்பீங்க. உறவினர்களுக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மேன்மையும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது முடிக்கக்கூடிய வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இன்று வியாபாரத்துல இருந்து வந்த சின்ன சின்ன இடையூறுகளையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல அக்கறையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. வீட்டு விஷயங்களை வெளியில பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் இருக்கும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு ஆலோசனைகளையும் தருவாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக போட்டிகளும் ஏற்படலாம். வெளிப்படையான குணத்தின் காரணமாக பலருடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. பொதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இழந்து போன பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்களுடைய உதவியினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் குழப்பங்களும் நீங்கும். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. எச்சரிக்கையாக வேலைகளை செய்தாலே போதும். திருமண உறவுல தகவல் பரிமாற்றத்தின் காரணமாக உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கமும் பாதிக்கப்படும். இன்று உங்கள் துணையிடத்துல தெளிவாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் என்று அகந்தையான பேச்சுக்களை பேசவும் வேண்டாம், தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. பணத்தை சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. இன்று சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். இன்று வீட்டு செலவுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. முன்னேற்றமும் இருக்கும். முறையாக வங்கி கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல அமைதியாகவும் உணர்வீங்க. நினைத்தது நல்லபடியாகவும் நிறைவேறும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. இன்று உங்களுடைய நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மனைவியின் மீது அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. இன்று பொருட்கள் இருப்பை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அளவாக பேசுவதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். புதியவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான நாளாகவும் அமையும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. எழுத்து துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல வேலையாட்களினால சாதகமாகவும் உணர்வீங்க. தகவல் தொடர்பு சாதனங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். வழக்கு விஷயங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வெளியிடங்கள்ல உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மாலையில நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.